ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி கப்பி ஃபிஷ் டேங்க் தாங்க வாஷ் பண்ண போகிறோம். அதோட ஃபுல் வீடியோ தாங்க இது. இதை நான், என் தம்பி, அப்புறம் எங்கள் அக்கா பசங்க, குட்டீஸ், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஃபன் பண்ணிவிட்டு இந்த வேலையை பண்ணுவோங்க. இந்த டேங்க்கில் நாங்கள் ஒரு 3 பேர் கப்பி ஃபிஷ் வாங்கி விட்டோங்க. ஆரஞ்சு ஒரு பேர், தென் ஒயிட், அப்புறம் ஒரு பிளாக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த 3 பேர் வாங்கி விட்டோங்க. இப்போ பார்த்தா அது ஒரு 30 குட்டி பக்கம் போட்டிருக்குங்க. அதில் வந்துட்டு ஒரே ஒரு பிக் ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது. ஆரஞ்சு அந்த ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது. மற்ற அந்த பிளாக்கு, ஒயிட்டு அதெல்லாமே செத்து போயிடுச்சுங்க. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. எவ்வளோ குட்டீஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் பிடிச்சி நாங்கள் ஒரு பக்கெட்டில் விட்டுருக்கோம். பாருங்கள் அதோட குட்டீஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இந்த ரவுண்டு சஷ்டி தான் ஓகே. பாருங்கள், நாங்கள் இந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து பூச்செடிக்கு ஊற்றிட்டுருக்கோம். இந்த ஃபிஷ் வேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நேச்சுரல் ஃபெர்டிலைசருங்க. செடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரோ ஆகும். நல்லா அழிச்சிட்டே. ஆனால் நிழல்ல தான் இருக்குது. ஆனால் எப்படி பாசம் முடிக்குன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நல்லா இருக்கு. ஆமாம், ஆனால் இங்கே எப்படி கவுத்துறது? இங்கே கவுத்த முடியாது. நல்லா அப்படி ஊற்று. டேட், பாய் டேட். ஃபுல்லாக ஊற்றிடு. குதிக்குமா மீன்? யாருன்னு 2 குடமே போதும். இன்னும் ஊத்துறா. இதெல்லாம் பத்தாதுடா. அடிக்கிற வெயிலுக்கு சீக்கிரம் தண்ணி ஹீட் ஆயிரும்டா. போதும். இப்போ பக்கெட்டில் இருக்கிற மீனெல்லாம் இன்னொரு பக்கெட்டில் கொஞ்சம் நல்ல தண்ணி பிடிச்சி அதில் எடுத்து விட்டுட்ருக்கோங்க. இந்த ஒயிட்டு பிளாக்கு செத்துருச்சு பெரிய ஃபிஷ்ஷு. பிளாக் பார் கொஞ்சம் நல்ல க்ரோத் வந்துருச்சு. ஆரஞ்சு வந்துட்டு கம்மியாக தான்டா இருக்கு. இப்போ புதுசாக ஒரு கலர் வந்துருக்கு பார்த்தியா? ஆமாம், இது பாரு, இதுதான் நல்லா பெரிய பெரிய க்ரோத். இது பிளாக்கும் ஆரஞ்சு மிக்ஸ்டு. இதை வடிச்சு இதில் வடிச்சு போட்டுருடா. எதில் வடிச்சு? ஜக்கில் கொஞ்சம் தண்ணி குடி. ஜக்கில் தண்ணி குடிக்கிறதா? ரொம்ப குட்டியாக இருக்கிற மீன்லாம் பிடிக்கவே முடியலைங்க கையில். ஸோ நாங்கள் அந்த ஃபிஷ் நெட் யூஸ் பண்ணி அதையெல்லாம் செப்பரேட் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா குட்டி மீன் இருக்குங்க. அதுலேயும் பிடிக்கவே முடியல. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே அதை ஒரு மக்கில் ஊற்றிட்டோங்க. இந்த குட்டி மீன் மட்டும் பாருங்கள், கடைசியாக 2 மீன் மட்டும் துள்ளி குதிச்சு போகுது பாருங்கள். ஒரு வழியாக நாங்கள் எல்லா ஃபிஷ்ஷையும் செப்பரேட் பண்ணிட்டோங்க.
பாருங்கள், அந்த ஒரே ஒரு ஆரஞ்சு ஃபிஷ் மட்டும்தான், அது மட்டும்தான் பெருசாக இருக்குது. மற்ற எல்லா மீனும் பேரண்ட் ஃபிஷ் எல்லாமே இறந்துருச்சுங்க. ஆரஞ்சு மட்டும்தான் ஒரே ஒரு பேரண்ட், அது மட்டும்தான் இருக்குது. பிளாக் தான் நிறையா இருக்குது பாருங்கள். குட்டி ஃபிஷ் வந்துட்டு பிளாக் நிறையா இருக்கும், ஆரஞ்செலாம் கம்மியாக தான் இருக்குங்க. அதையெல்லாம் ஒவ்வொன்றா பிடிச்சி போட்டிருக்கான் பாருங்கள் தம்பி. எடுத்து போடுப்பா. ஐயோ இல்லை சாகாது. தள்ளிக்கோ. ஃபிஷ் எல்லாம் எடுத்து போட்டிருக்கும்போது ஒரே ஒரு பிளாக் கப்பி மட்டும் கீழே விழுந்துருச்சு பாருங்கள். அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அதுவும் அந்த கிரைனட்டில் வந்துட்டு வரவே மாட்டேங்குது, பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஒரு வழியாக பிடிச்சி எடுத்து தண்ணியில் போட்டுட்டோங்க. இவங்க சனிக்கிழமை இங்கே பாரு எவ்வளோ மீன். இப்போ நான் எங்கே இருக்கேன் காட்டுங்களா? வீட்டில் தான் இருக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கிளியராக இருக்குது. ஃபிஷ் டேங்க் வந்துட்டு வாஷ் பண்ணியாச்சு. நாங்கள் இந்த சிமெண்ட் டேங்கில் தான் வளர்த்திட்ருக்கோம். குட்டி மீனில் எஸ்கேப் ஆகிடப்போகுது பாருங்கள். இது பக்கெட்லேருந்து நாங்கள் சிமெண்ட் டேங்க்கில் ஷிஃப்ட் பண்ணும்போது எடுத்த வீடியோ. சிமெண்ட் டேங்க்கில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள், அது எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட்டுருக்குன்ட்டு. லாஸ்ட்டாக நெட் வச்சு மூடிட்டோங்க. இந்த டேங்க்கு நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனியில் தாங்க வச்சுருக்கோம். பக்கத்துலேயே செடியெலாம் இருக்கிறனால எதுவும் பெருசாக வெயில் அடிக்காதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.